Hi friends, welcome to Tech Post. நம்ம இந்த வீடியோவில் எக்ஸல் ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷனில் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் நம்ம வர வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். ஸோ எக்ஸல் ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இது 6th வீடியோ. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லிஸ்ட் எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணாமல் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூஸும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா VLOOKUP ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் வர வைக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் இருந்து பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணி அதை மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த VLOOKUP ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதோட ரேட்டை நம்ம வர வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ரேட்டு நான் பக்கத்துலேயே டைப் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இதுக்கான வேல்யூஸ் நான் அசைன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த 2 காலமை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா L10 அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த L10 நான் டெலீட் பண்ணிவிட்டு ரேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது இந்த நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த டேபிளுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அது கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற நேம் ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ என்ன நேமு எத்தனை கேரக்டர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இந்த ரேட் இந்த ரேட் செல்லில் ஈக்குவல் VLOOKUP டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ இப்போ எதை சர்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத சர்ச் பண்ணணும். அதனால் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு ஸோ டேபிள் அரே எந்த டேபிளில் இதை சர்ச் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கு ரேட் அப்படிங்கிற நேம் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நான் ரேட்டுன்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்மில் ரேட்டுன்னு இருக்குது. அது இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி எல்லோ கலரில் ஒரு சின்ன பாக்ஸில் ரேட்டுன்னு இருக்குது. இதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண டேபிள். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் ஒரு கமா கொடுத்துட்ட பிறகு காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ எத்தனாவது காலத்தில் சர்ச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரேட்டு நான் செலக்ட் பண்ணும்போது இது க்ரீனில் எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இதில் இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம். அதனால் 2 நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அகெயின் கமா கொடுத்துட்டு ட்ரூ அப்ராக்சிமேட் மேட்ச் அண்ட் ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ நான் ஃபால்ஸே கொடுத்துட்றேன். எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மதர் போர்டோட வேல்யூ 3500. ஸோ இங்கே கொடுத்த வேல்யூ இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஜஸ்ட்டு நான் அதை மட்டும் நான் காப்பி பண்ணி எல்லா செல்லையும் கொடுத்துட்றேன். ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 9500 ஆட்டோமேட்டிக்காக 9500 வந்துருச்சு. இப்போ நான் இதை ஜஸ்ட் டெலீட் பண்ணும் போது உங்களுக்கு இதோட வேல்யூ நாட் அவைலபிள் அப்படின்னு வந்துடுது. ஃபஸ்ட்டு நான் மானிட்டர் அப்படி செலக்ட் பண்ணுறேன். மானிட்டரோட ரேட் 5500. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் 2000. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துன்னு வரதுக்கு இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 ப்ராடக்ட் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட் எவ்வளோ ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ உங்களுடைய இன்வாய்ஸ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வேல்யூஸ் எடுத்துன்னு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி எக்ஸல் ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷனில் நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.